ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட இன்றைக்கி எவ்வளோ கேப் அப் ஆச்சு, 500 பாயிண்ட் கேப் அப் ஆச்சு. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 17ஆந்தேதி 23,800 அந்த ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன் நெஃப்டியில். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனு. இது எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட அவ்வளோ அப்போ போயும் மார்க்கெட் வந்து 1 செகண்ட் கேண்டில் இருக்கும் தெரியுமா, அந்த கேண்டிலில் 48 ருபீஸில் இருந்த மார்க்கெட்டு டக்குன்னு டபால்னு 20 ரூபா கொண்டு வந்துட்டான். அந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா, அதாவது இன்ஸ்டியூஷனல் ப்ரீ மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதோடைய எஃபெக்ட் தான் இது. இப்போ காலையிலேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா பை ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது, பைலேயே தான் இருக்குது. ஆனால் வந்து இதோடைய ப்ரீமியம் பாருங்கள், கிட்டத்தட்ட 50 ரூபா இருந்த ப்ரீமியம் கரைஞ்சி இப்போ 9 ரூபாய்க்கு வந்துடுச்சு. அதெல்லாம் அப்படின்னா அந்த மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்து எதுவுமே கொடுக்கல இப்போதைக்கு. அந்த 9 ரூபா 9,000 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஆனால் ஸ்டில் அந்த கேப் அப் ஆனதுக்கு இந்த ஒரு கேண்டிலில் வந்து கீழே டவுனில் கொண்டு வந்துட்டான் பாருங்கள். 50 ரூபா டாப் எடுத்துகிட்டு ஒரு செகண்டில் அந்த கேண்டிலெலாம் வந்து கண்டிப்பாக ரீட்டைல் ட்ரேடர்ஸால் பிடிக்கவே முடியாது. அன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லேயே மார்க்கெட்டோடைய கெப்பாசிட்டியை முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கிறது? நம்ம எடுக்கிற ட்ரேட் எங்கே எடுப்போம் தெரியுமா? 9:15க்கு 9:30க்கு மேலே ட்ரேட் எடுப்போம். எடுத்தால் இந்த இடத்துல அரைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்திருப்போம் எவ்வளோ நேரம். ஐயோ தேவையில்லாமல் ட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு முழிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்கணும். பாருங்கள், காலையிலேருந்து ஒரு கீழே ஸ்டில் கால் வந்து ஏறணும், காலோட ப்ரீமியம். ஆனால் எதுவுமே இல்லை ஒரே இடத்துல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஃப்டி வந்து எந்த மூமெண்ட்டுமே கொடுக்காம அந்த 350 அந்த ரேஞ்சு பாருங்கள், இந்த பவுண்ட்லேயே இருக்குது பாருங்கள். மேலேயும் உடையில, கீழேயும் உடையில. அந்த இடத்துல வந்து அந்த ப்ரீமியம் எப்படி சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியுதா செல்லர்ஸு? கிட்டத்தட்ட எப்படி பாருங்கள், நம்ம என்ன என்ட்ரி ஆகும்னா, மார்க்கெட் இவ்வளோ பெருசாக போயிடுச்சு, இன்னும் மேலே போவோம் அப்படின்னு உள்ளே என்ட்ரு ஆகும். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகிருந்தால் ஏமாற்றம் தான் கண்டிப்பாக மிஞ்சும். அதனால் ட்ரெண்டை பார்த்து கரெக்டான ட்ரேடை எடுங்க, இல்லைன்னா ட்ரேடே எடுக்காதீங்க, வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் நம்மள மாதிரி.